பிரைஸரோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் நம் தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாம் இன்னும் பக்தியாய் சாட்சியாய் வாழ வேண்டும். நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று செய்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த நாளில் கூட பாருங்கள், நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் நாம் எப்படி நம்மளை விட ஒருத்தங்க ஒரு உயர்வாக இருந்தார்கள் என்று சொன்னால், நம்மளை விட கொஞ்சம் உயர்ந்து நிற்பாங்கன்னா அவங்க மேலே நமக்கு ஒரு கோபம் உள்ளவராய் மாறுகிறோம், கசப்புள்ளவராய் மாறுகிறோம், வெறுப்பை நாம் வளர்த்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வைத்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் இப்படி தான் ஒரு கூட்டம் மாறுறாங்க. தங்களை எப்படியாச்சும் ஒரு உயர்ந்த நிலைமை கொண்டு வரும், மற்றவங்க உயர்வதை விரும்புவதே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒரு மனிதனுக்காக 1 சாமுவேல் நீங்கள் வாசிக்கும் போது 18:8 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வார்த்தை நீங்கள் கவனிக்கும் போது அங்கே தாவீதை குறித்து உயர்வாய் பேசப்படுகிற ஒரு காரியம். தாவீது பாருங்க, ஒரு பெரிய யுத்தத்தை முடித்தவராய் இன்றைக்கு ஜெயம் பெற்றுவரார். அங்கே இருந்த பெண்கள் பார்த்து அவரை உயர்வாய் எண்ணினார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று பாடல் பாட்டி வந்தாங்க. அவனுடைய காதில் இந்த சத்தம் போய் கேட்ட உடனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த மனிதனுடைய மனம் வேதனைப்படுது, விசனப்பட தொடங்கிச்சு. இவ்வளோ பெரிய உயர்வாக இருக்கிற மனுஷன் நமக்காகத்தானே யுத்தம் பண்ண வந்தான், நம்முடைய ராஜ்யத்தை தானே காப்பாற்றான், அப்படி மேன்மையை எண்ணிக்கொள்ளாமல் இவனுக்கு ராஜ்யம் மட்டும்தான் குறைவாக இருக்குது, மற்றது எல்லாத்தையும் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவன் விசனப்பட்டு இந்த வார்த்தையில் சொல்கிறான். இவன் விசனப்பட்டு அந்த நாளிலிருந்து தாவீதை கொல்லுவதே அவனுடைய வேலையாக திட்டமாக எடுத்துக்கொண்டான். இன்றைக்கி நிறைய பேருடைய வேலை, பல வேலை செய்யணுங்க. நீங்கள் நிறைய காரியங்களை செய்வதற்கு ஓட வேண்டிய நீங்கள், ஒரு சில மனிதர்கள் உங்கள் முன்பாக உங்களுடைய காரியங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்கன்னா அவங்க எப்படி எழும்பலாம், அவங்களை எப்படி காலி பண்ணலாம், அவங்களை எப்படி அழிக்கலாம், இந்த ஒரு திட்டத்தை நீங்கள் தீட்டி இன்றைக்கி நீங்கள் ஒன்றலாமல் போகிறீங்கன்றத தெரிந்து கொள்ளுங்க. சவுலுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு பெரிய ராஜ்யத்தை உள்ள ஒரு மனிதனுக்கு அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்குது. இந்த அபிஷேகம் உள்ள ஒரு மனுஷன் இவனுடைய ராஜ்யத்தை இவன் பார்த்து கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறான், இவன் இப்படி மாறிட்டானே, இப்படி உயர்ந்துட்டானேன்னு சொல்லிட்டு விசனப்பட தொடங்கினான். இந்த விசனம் ஒவ்வொரு நாளும் இவன் தேவனோடு கூட இருக்க முடியாதபடிக்கு, இவன் ராஜ்யத்தை சரியாக நடத்த முடியாதபடிக்கு இவனை துரத்தி கொண்டு போவதே அவனுடைய வேலையாக போயிடுச்சு. இப்படியே இருந்து கடைசியில் முடிவு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுதுன்னு சொன்னால் மடிந்து போனான். இவன் மாத்திரம் மடியவில்லை, இவனுடைய பிள்ளைகள் மடிகிறார்கள். இவன் மாத்திரம் மடியவில்லை, இவனுக்கு உண்டான ஜனம் அப்படியே மடிந்து போய் நீ என்ன பண்ணிச்சு, சந்ததி இல்லாமல் போயிடுச்சு. காரணம் ஏன் தெரியுமா? ஏன் இப்படி நடப்பதுக்கு காரணம் என்ன? ஒரு மனிதன் உயர்றான்னு உயரட்டும், சந்தோஷப்படு. சும்மா போயிட்டு என்ன பண்ண, எப்படி உயரலாம், அவன் எப்படி இப்படி போகலாம், ஏன் எப்படி போகலாம் சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் எண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் குறைபட தொடவீங்க. நீங்கள் நிறைய பேருடைய காரியங்களை என்னை விட ஒருத்தர் உயர்வாக பார்த்துட்டா அது எப்படிங்க பார்க்கலாம், அவன் என்னங்க அவ்வளோ பெரிய ஆளாங்க, அன்னிலேருந்து அவனை எப்படி பண்ணால் டார்கெட் பண்ணுது, அவன் எப்படி உயரக்கூடாது, அவன் மேன்மையடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நல்லா கவனிங்க, நீ தான் நஷ்டப்பட போகிற, நீ தான் ஒன்றும் இல்லாமல் போக போகிற. இன்றைக்கி அதை மாற்றிக்கோ. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆபேல், அங்கே பார்த்தீங்கன்னா காயின், 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான். இவனை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சுருந்துருப்பாங்க. அந்த திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக நடக்காமல் பாருங்கள், ஒரு காணிக்கை கொண்டு போகிறான். இந்த காணிக்கை கொண்டு போகும்போது காயினுடைய காணிக்கை பாருங்கள் அங்கே ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுது. இந்த ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படும் போது இவன் பாருங்க கோபம் உள்ளவனாய் மாறினான், முக நாடி வேறுபட்டது. தேவன் கேட்குறாரு, ஏன் எரிச்சலாக இருக்கிற? எரிச்சல் வந்துச்சு பாருங்க, முகம் வேற மாதிரி மாறிச்சு. இந்த எரிச்சல் உள்ளதுனால என்ன நடந்ததுன்னா, இந்த மனிதன் அவனுடைய ஆபேலை கொன்னுட்டான், அவனுடைய சகோதரன் தான் கொன்னுட்டான். இப்போ கொன்னது நிமித்தமாக என்ன நடந்ததுமா, சாபம் வந்துச்சு. ஏங்க அவனை அங்கீகரிக்கட்டுங்க, விடுங்க, அவனை ஏற்றுக்கொள்ளுங்க. அடுத்தது என்னை ஏற்றுக்கொள்வார், எனக்கு அவர் உதவி செய்வார், அவர் என்னுடைய தேவன் என்பதை இவர் எண்ணாமல் அவனை எப்படி முக்கியத்துவம் படுத்துவாங்க, அவனுக்கு எப்படி முதலிடம் கொடுப்பாங்க,
இந்த எண்ணம் எரிச்சல் அவனுக்குள்ளே உண்டானதுனால அவன் சாபம் உள்ளவனாய் மாறிவிட்டான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாபங்கள் வரக்கூடாது என்று சொன்னால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எரிச்சல் படுவதை விட்டுடு. இந்த பொறாமை எரிச்சல் உங்கெல்லாம் இருக்குமானா நீ தான் காலியாவ, நீ தான் ஒன்றும் போகிற. உனக்கு முன்னாடி உன் கூட வேலை செய்தான் உயர்ந்துறான், பரவாயில்ல உயரட்டங்க விடுங்க. ஏசு அப்படி தானே பார்க்குறாரு. தன்னை விசுவாசிகளை குறித்து சொல்ல, என்னை காட்டிலும் பிரிக்கிறீங்க. டேய், நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தேன், நான் வானத்துலேருந்து இறங்கி வந்திருக்கேன், நான் பிதாவுடைய குமார், நீ என்னை விட பெரிய ஆளாடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, ஒருவனை மட்டுப்படுத்துவதில்லை, அவனை உயர்த்தி பார்க்கிறார், அவனை உயரமாக எண்ணுகிறார். வேதத்தில் எலியாவை பாருங்கள், அவர் பாருங்கள் ஒரு தீர்க்கதரிசியை காணப்பட்டார், வல்லமை உள்ளவராய் காணப்பட்டார். வந்து அவரோடு கூட இருக்கிற சொல்கிறார், ரெட்டிப்பான வல்லமை, என்னுடைய நீ பெரியாளா, எட்டி ஒரே மிதிப்பேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு நாம் நம்மளை விட ஒருத்தன் உயரலான்னு சொன்னால் அவனை காலி பண்ணி ஒன்றும் நாம் ஆக்கணும்னு நம்ம பிரயாசப்படுகிறோம். அவங்களாம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு பண்ணுங்க இந்த ஊழியத்தை அப்படின்னாங்க. அதனால்தான் அவர்கள் உயர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இன்றைக்கி உயர்ந்தவனாய் காணப்படுகிற நாம் ஒருத்தனை குறைவாக பார்க்கும்போது அவன் நம்மளை மதிக்காமல் போகிறதுக்கு, நம்மளை உதாசீனம் பண்ணுறதுக்கு, நம்மளை பார்த்தா அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் சரியாய் நடப்பதில்லை. எரிச்சல் நம்மளுக்குள்ள. இந்த வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே அவன் எரிச்சல் உள்ளவனாய் மாறினான், அவன் எரிச்சல் அடைந்தான். அந்த எரிச்சல் நிமித்தமாய் அவன் கொலை செய்கிறவனாய் மாறிவிட்டான். அவன் கொலை செய்த நிமித்தமாய் அவன் இரத்தப்பழிக்கு அவன் சாபம் உள்ளவனாய் அலைந்து திரிவனாய் மாறிவிட்டான். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களில் நாம் அப்படி மாறுகிறோம், நாம் அப்படி நடக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள இன்றைக்கு வராதபடிக்கு அதுக்கு தான் முன்மாதிரியாக இந்த காயினை காண்பித்திருக்கு. அதுக்கு தான் முன்மாதிரியாக கவனிச்சிங்களா இந்த சவுளை காண்பித்திருக்கு. இன்றைக்கு நீங்கள் இந்த மாதிரி காரியம்தான் மாற்றிக்க பாருங்கள். இன்னொரு மனிதரை எங்கள் வேதத்தில் பார்க்கும்போது அன்று சொல்கிறாரு, போய் யோனா நீ போய் என்ன பண்ணு, நினைவுக்கு போய் என்ன பண்ணு சொல்லு அப்படின்னாரு. இவனோ தர்ஷிச்சுக்கு ஏறி ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். நாங்கள்லாம் போய் சொல்ல மாட்டோம்பா, அவங்க அழிஞ்சு போட்டோம்பா. பாருங்கள் ஆண்டோடைய ஆசை, அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்லாம் விட மாட்டேன். நாங்கள் தேடுறோம் அதெல்லாம் நல்லாயிருக்கும், அவன் தேடாதவன் எப்படி நல்லா இருக்கலாம், எப்படியாப்பட்ட எண்ணம் பாருங்கள். ஆண்டு பாருங்கள் இவனை அப்படியே அதை போகும்போது அந்த படகுல போனால் கூட அந்த இடத்துல பாருங்கள் ஒரு பிரச்சனை, அங்கே இருக்க இவங்க மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, பிரச்சனையை சந்திக்கிறார்கள். அந்த கப்பலில் போனவங்க எல்லாருமே போனாங்க, சரக்குகளாம் தூக்கி போகிறாங்க. காரணம் யாரா, இந்த மனுஷன் தூக்கி போட்டு அங்கே மீன் வயத்துலேருந்து அப்புறம் வெளியே வந்து போய் சொல்லுன்னா போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல உட்காந்துட்டார். ஒரே நாளில் ஒரு செடி உருவாச்சு. அந்த ஆமணக்கு செடி பாருங்கள் கடன்னு உருவாச்சு. உருவாகி என்ன பண்ணிச்சு, அது பட்டு போனோடனையும் இவர் கோபம் உள்ளவராக மாட்டார். என்ன ஆண்டவரே இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, என்ன நான் கேட்டேனா, நான் சொன்னேன் எப்பா ஒரே நாளில் இருக்கிற இந்த செடிக்காக அப்படி பார்க்குறியே. இந்த ஜனங்க 1,20,000 பேர், அவங்க யார், வலது கைக்கு இடது கை வித்தியாசம் தெரியாத ஒரு ஜனமாக இருக்குங்க. அவங்கள நான் எப்படி பார்க்குறேன் பாருங்க. அவங்க காப்பாற்றப்படுவதை இவர் விரும்பவில்லை. காப்பாற்றப்படுவதை விரும்பாததுனால இவர் பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினார். சும்மாவே யோனா மீன் வயிற்றுக்குள்ளே போனார். போகிறதுக்கான காரணம் என்ன, அவங்க காப்பாற்றப்படக்கூடாது, நான் செத்தா கூட சாப்பிட்றேன். அதனால தான் பிரச்சனை அவங்க வாழ்க்கையில். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் மற்றவங்க நல்லா இருக்கிறத விரும்பவே மாட்டேன்றவங்க வாழ்க்கையில் வியாதி வந்துடும், வறுமை வரும், பிரச்சனை சந்திப்பேன். நான் இவ்வளோ கடவுளுக்கு உண்மையாக இருந்து ஏங்க என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை, நீ மற்றவங்க நல்லாகத்தை விரும்ப மாட்டுற. மற்றவங்க நல்லாகத்தை நீ விரும்பணும். கர்த்தரவங்களை ஆசிர்வச்சிருக்கிறாருங்க, கர்த்தரவங்களுக்கு கிருபை தரேன்னு சொல்கிறாருங்க, கர்த்தரவங்களை மீட்டெடுப்பேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய பார்த்துங்க, அவர் செய்ய போகிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவனுடைய சித்தம் இது தானே, நடக்கட்டுங்க, நல்லா இருக்கட்டுங்க, வாழட்டுங்க. அப்படி வாழ்ந்துப்பார். கர்த்தர் உன் கூட வந்து அவனுக்கு முன்னாடி உன்னை உயர்த்தி காட்டுவார், உன் கூட வந்து பெரிய காரியங்கள் செய்வார். இந்த யோனாவுக்கு அப்படிப்பட்ட ஆசை இல்லை. அவர் கோபமுள்ளவராய் மாறுகிறார். அவர் பாருங்கள் அந்த காரியங்களை குறித்து அவர் விசனப்பட்டு கொண்டு, என்னாண்டவர் இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க, ஒரு செடிக்காக இவ்வளோ இது பண்ணுறியப்பா, இங்கே பாருங்கப்பா அப்படின்னாரு. அதனால் இன்றைக்கு நாம் கூட மற்றவர்கள் நல்லா இருப்பதை விரும்பாதபடிக்கு நீங்கள் ஒரு காரியங்களை செய்து என்னை மட்டும்தான் உயராக பார்க்கணும், என்னை மட்டும்தான் மேன்மையாக பார்க்கணும், இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் குறைவை சந்திப்பீர்கள். பிரச்சனை உள்ள ஒரு மனிதனாக நீங்கள் மாறுவீர்கள். பிரச்சனை கூட ஆளுகை செய்யும்.
இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனை அண்டிக் கொண்டு வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். வேதத்தில் அப்போஸ்தலர் 13:45 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். கவனிங்க, பவுல் என்றவர் இப்போ பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ இந்த யூதர்கள் பாருங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க. பொறாமையினால் நிறைந்தாங்க. எப்படி இவன் சொல்லுக்கு இப்படி கீழ்ப்படுறாங்க, இவனுக்கு என்னங்க இது? எங்க இந்த பவுலை காட்டிலும் யூதர்களை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். யூதர்களுக்கு ராஜாவாய் இயேசு வந்தார். அப்போ உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறாரு, நீ கிட்ட போய் சேர வேண்டியதானே, நீ நெருங்க வேண்டியதானே. இந்த பவுல் யாருங்க? ஒரு பென்யமின் கொத்ததாங்க. இந்த பவுல் யாருங்க? ஒரு இஸ்ரவேலருங்க. பவுல் யாருங்க? ஒரு எபிரேயங்க. இந்த பவுல் பரிசேயன். இப்படியாப்பட்டவன். நீங்கள்லாம் அதை விட மேன்மையாக இருக்கிற யூதர்கள். உங்களுக்கு நிறைய சத்தியம் தெரியும். பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவதில் உங்களை பிள்ளையாக பார்த்து நிற்கிறார். அப்படியாப்பட்டவர்கள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, கிட்ட சேர்ந்தா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீயும் செய்ய மாட்ட, மற்றவன் செய்யத்தையும் விட மாட்டேன். பொறாமை கொண்டு இருக்கிறேன். எப்படிங்க நேற்று வந்தப்போ எங்க அவனாங்க நான் அதெல்லாம் செய்கிறான், அவனாங்க அப்படி பண்ணுறான். இப்படி நீங்கள் பேசுவதை நிறுத்துங்கள். இப்படி பேசுவதை நீங்கள் வைத்து கொண்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு உயர்வை நீங்கள் அடைய முடியாது, ஒரு மேன்மை உள்ளனாய் மாற முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானங்களை அடைவதற்கு உங்களை விட நல்லா பேசுகிறாங்களா, பேசிட்டோம், சந்தோஷப்படுங்க. உங்களை விட நல்லா பாடுறாங்களா, பாடட்டும், பாப்பா பாடுப்பா, நீ வந்து பாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை முக்கியத்துவம் கொடுங்க. அவர்கள் உங்களோடு கூடந்து உங்களுக்கு இன்னும் ஒரு உயர்வை தருவார்கள். ஒரு சில ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லும் போது அவர்கள் சொல்லுவாங்க, எங்கள் ஆவிக்குரிய தகப்பங்க, அவர் தாங்க எங்களை ஊக்கப்படுத்துவார், அவர் தாங்க எங்களை தூக்கி நிறுத்துவார், அவர் தாங்க எனக்கு எல்லாம் செய்வார். இப்படியாப்பட்ட ஒரு தகப்பன்மார்களாய் மாற வேண்டும். எப்படி அவங்க எப்படி பண்ணலாம், எப்படி அவன் பிரசங்கிக்கலாம்? பொறாமையோ எரிச்சலோ கொண்டவர்களாய் மாறக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இன்றைக்கு விட்டுவிட வேண்டும். யாக்கோபிலே நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, 3:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல விதமான துர்ச்செய்தி உண்டா. அப்ப வைராக்கியம் உள்ளவனாய் நீ காணப்பட்டா உனக்குள்ள துர்ச்செய்தி உள்ள இருக்கும். கலகம் உள்ளவனாய் காணப்படக்கூடாது, பொறாமை உள்ளவனாய் காணப்படக்கூடாது. நீ இருப்பே என்று சொன்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? துர்குணம் தான் இருக்கும், நல்ல குணம் இருக்காது. நீ கடைசியிலும் உயரவே முடியாது, நீ மேலே வர முடியாது. இன்றைக்கி நிறைய காரியங்களில் இப்படி மாறின ஒரு கூட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி நடக்கிற ஒரு கூட்டமாய் காணப்படுறாங்க. இப்படியாப்பட்ட காரியங்களை விட்டு விலகுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் உன்னோடு கூட படித்தவங்க உயர்ந்திருக்காங்க, சந்தோஷப்படு. நீ நல்லா படுறா, உன் கூட கர்த்தர் இருக்கிறார், உன்னை நடத்துவார், சொல்லு, ஆசீர்வதி. ஆண்டவரும் கூட வந்து பெரிய காரியம் செய்வார். இன்றைக்கி நிறைய நேரத்தில் பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து கொண்டு நம்ம இருப்போம் என்று சொன்னால் கர்த்தரை விரும்ப மாட்டார். இன்றைக்கு நாம் நிறைய நேரங்களில் இந்த எரிச்சலையோ கசப்பையோ வெறுப்பையோ பொறாமையோ ஏதாவது வைத்து கொண்டிருப்பீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேளுங்க. அப்பா, நான் அப்படி வைத்ததுனால நான் உயராமல் போனதுக்கு, நான் மேன்மை அடையாமல் போனதுக்கு, நான் கனம் பெறாமல் போனதுக்கு நான் தான் ஆண்டவரை காரணம். மற்றவன் வளர்த்த நான் விரும்பவே இல்லைப்பா, மற்றவங்க உயர்த்த நான் விரும்பவே இல்லைப்பா, அதனால தான்ப்பா நான் அப்படி மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னை தாழ்த்தினா கத்தனிக்கு உன்னை உயர்ந்த சான்று கொண்டு போவார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சவுலை போல ஆண்டவரே, தனக்காக ஆண்டவரே தன்னுடைய ராஜ்யத்தை, இஸ்ரவேல் ராஜ்யம் அழிந்து போகக்கூடாது, இஸ்ரவேல் தேவனை குறைவாக பேசினார் என்று அன்றே கூட சேர்ந்து வந்து யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் கொண்டு வரும்போது அன்றே அந்த மகனை உயர்வாய் பேசினது அது சவுலுக்கு பிடிக்காமல் போச்சான்றே. அவன் விசனப்பட்டவனாய் மாறினான்றே. இப்படி யாரெல்லாம் அன்ற இந்த நாளில் தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய காரியங்களுக்கு உதவி செய்தவர்களை குறைவாய் பார்க்கிறார்களோ அவர்கள் இன்றைக்கு மனம் மாறட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அவர்கள் அப்படி குறைவாய் பார்ப்பதனாலே அவர்கள் குறைபட்டு போவார்கள், இது நிமித்தமாக அவர்கள் அழிந்து போவார்கள் என்றது எண்ணாதபடிக்கு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா. இன்னைக்கு அன்றே நான் இப்படி வாழ்வேன் சொன்னால் சவலை போல ஒரு நாள் அழிந்து போவேன் என்று உணர்வடைந்து இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுவிட கர்த்தாவே கிருபை செய்யும். யோனாவை போல
இப்படி நான் இப்படி பண்ணக்கூடாது, விஷனப்படக்கூடாது, இப்படி எரிச்சல் அடைந்தவனாய் மாறக்கூடாது என்று தன்னை மாற்றிக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் அப்படி மாறி ஆண்டவரே நல்ல காரியங்களை செய்ய, நல்ல விஷயங்களை ஆண்டவரே பின்தொடர கர்த்தாவே கிருபை தாரும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த நாள் கேட்ட செய்தியின் பிரகாரம் ஒவ்வொரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.